இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சிறு பிள்ளைகள். ஏனென்றால் 14/11/25 தான் சில்ட்ரன்ஸ் டேயாக பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை நினைவு கொண்டோம். அன்று அநேக சிறு பிள்ளைகளுக்கு அநேக ப்ரோக்ராம் வைத்து அவர்களை மகிழ்வித்து அவர்களுக்கான கொண்டாடும் விழாவாக இன்று முதல் நாம் இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஐயா, நம்முடைய வேதாகமும் சிறு பிள்ளைகளை எவ்வாறு நடத்த வேண்டும், அவரிடமிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் கூட எவ்வாறு ஊழியத்தில் பயன்பட்டார்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த காலகட்டத்தில் அதிகமாக டென்ஷன் என்ற வார்த்தை சிறு பிள்ளைகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. காரணம், அவர்கள் பெற்றோர்களை பார்த்து பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் அதிக ஜாலியாக நன்றாக மகிழ்ந்து விளையாட ஊக்குவிக்கும் காலகட்டங்களில் அதிக புத்தக சுமையோடு, அதிக பழுவோடு, அதிக மனச்சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாமும் கூட வேதாந்தத்திலிருந்து சிறு பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்ததியரும் பிற்காலத்தில் இந்தியாவின் சிற்பியாக மாறும் பொழுது ஒழுக்க சீலர்களாகவும் தேவனமயமாக கொண்டு வாழும் வாழ்க்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஆகையால் நாம் சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதாகத்தின் அடிப்படையிலிருந்து சற்று தியானிப்போம். முதலாவது, நமக்குள் வருகிற பெரியவர்களாக நமக்குள் வருகிற ஒரு இது, நாம் எப்படி மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவனா, என்னை காட்டிலும் அவள் பெரியவனா, இவன் பெரியவனா, நான் தான் பெரியவன் என்றெல்லாம் அதிகமாக நமக்கு நினைக்க தோன்றும். ஒரு கம்பெனியிலோ கல்லூரியிலையோ பள்ளியிலையோ இல்லை எங்கு ஒரு வேலை பார்த்தாலும் நாம் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எல்லாரை காட்டிலும் நாம் பெரியவன் என்ற மமதை நமக்குள் உண்டாயிருக்கும். ஆனால் அதை தவறு என்று வேதாகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சீஷர்கள் மத்தியிலும் இவ்வாறு ஒரு எண்ணம் வந்தது. யார் பெரியவராக இருப்பார்கள்? அங்கு கூடியிருந்தவர்கள் யோவான், யாக்கோபு, பேதுரு அவர்கள் தான் தலைமையானவர்களாக. அவர்கள் பெரியவரா? இல்லை, மற்றவர்கள் அவர்களை காட்டிலும் தாங்கள் பெரியவரா? யூதாஸ் பணப்பதியை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் நான் பெரியவனா என்றெல்லாம் ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு உண்டாயிற்று. அந்த எண்ணத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். லூக்கா 9:46 முதல் 46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருக்கிறான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை நாம் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்பது. பிரியவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். நமக்குள் பெரியவனா, நான் பெரியவன் என்ற மமதை இருக்கக்கூடாது. சீஷர்கள் மத்தியில் அவ்வாறு ஒரு வாக்குவாதமும் உண்டாயிற்று. அந்த சிந்தனையை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை கற்பித்து கூறுகிறார். ஐயா, சிறு பிள்ளைகள் என்பது ஒரு தாழ்மையான சுபாவத்தை குறிக்கிறது. எப்பொழுதும் நமக்குள் ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் உயர உயர நமக்குள் தாழ்மை தான் அதிகமாக வளர வேண்டும். நமக்குள் மமதை வரும் பொழுது அது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட தூண்டிவிடும். ஆனால் லூசிபரின் பாவம் பெருமைதான். நான் ஆராதனை கூட்டத்திற்கு மேலாக உயர்வேன் என்ற அந்த நினைப்பு அவனை அங்கிருந்து தள்ளப்பட விட்டது. ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்குள் நாம் பெரியவன் என்று வாக்குவாதம் வரும்பொழுது இந்த வேதாந்தத்தின் இந்த பகுதியை நாம் நினைவு கூட கடமைப்பட்டுள்ளோம். அவள் நோக்கி, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னையே ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்கும் எவன் சிறியவனா இருக்கனோ அவனே பெரியவனா இருப்பான். அப்படி என்றால் எவ்வளவு நாம் தாழ்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். சிறுபிள்ளையை போல ஒரு தாழ்மையின் சுவாபம் வரும். நீங்கள் சிறுபிள்ளையை நீங்கள் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அது கடைசியில் தன்னை நேசிக்கிற தாய் தாப்பனிடம்தான் ஓடி வந்து விடும். அதற்கு அடைக்கலமே கிடையாது. வேறொரு இடத்தில் செல்லவும் முடியாது.
தாய் தப்பன் தான் தன்னை நேசிக்கிறார்கள், அவர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று அவர்கள் எவ்வளவு கடிந்து கொண்டாலும் எவ்வளவு சினப்படுத்தினாலும் கடைசியில் அவரிடம் வந்து சேர்ந்துவிடும். அதுதான் தாழ்மை. ஐயா, நாமும் கூட சிறு பிள்ளையை போல மற்றவர்கள் நம்மை அதிகமாக காயப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதபடி நாம் மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேண்டும். மன்னிக்கிற சுவாபம் எப்பொழுது நமக்குள் வரும் என்றால் நமக்குள் ஒரு தாழ்மையின் அவசியம் காணப்பட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் சிறு பிள்ளைகள் எவ்வாறு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார் என்று நாம் வேதாத்தில் கண்ணிக்கும் பொழுது சாமுவேல், சிறு சாமுவேல் அன்னாளின் பொருத்தனையின்படி பொருத்தனையின் குமாரனாக பிறந்தார். அன்னாள் பொருத்தனை செய்து கொண்டது, எனக்கு ஒரு குமாரனை தருவீர்கள் என்றால் அதை உமக்கு வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் அவரிடம் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அன்னாள் சாமுவேல் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே கொண்டு வந்து விட்டாள். ஏறக்குரிய ஒரு 4-5 வயதுதான் இருக்கும். ஆனால் சாமுவேல் அந்த ஆசாரியனாகிய ஏலியிடத்தில் வந்து கொண்டு வர விட்டார். 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த சிறு பையன் சணநூல் ஏபோத்து என்பது அந்த ஆடை அலங்காரம் எதுவுமே இல்லை. நமக்கு சிறு குழந்தை பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்களை விதவிதமாக ஆடைகள் அணித்து உடுத்தி அணிந்து பார்த்து மகிழ்விப்போம். இங்கு சாமுவேலுக்கு எந்தவித ஒரு ஆடை அணிவிப்பும் கிடையாது. அவருடைய தாய் மட்டும்தான் வருஷந்தோறும் வரும்பொழுது ஒரு சிறு சட்டையை தைத்து கொண்டு வருவாள். மற்றபடி எல்லாம் சாமுவேலுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சணநூல் ஏபோத்து தான். எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நாம் சிறு பிள்ளை பணிவிடை செய்யும் போது எந்தவித முறுமுறுப்பே இருக்காது. நாம் கூட தேவாலயத்தில் நம் சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காக விட்டுவிட வேண்டும். சிறு சிறு காரியங்கள், துடைப்பது, பெருக்குவது, அதை அந்த இடத்தில் வைப்பது போன்ற சிறு சிறு காரியங்களை ஆலயத்தில் பணிவிடை செய்ய நாமும் செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளையும் ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புவது. சிறு பிள்ளையை போல் ஒருவன் ஆகாவிட்டால் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். இந்த சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அந்த காலத்தில் பிரத்யட்சமாக தரிசனம் அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வாக்கு யாருக்குமே கிடைக்காமல் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த ஏலியின் குமாரர்களின் அக்கிரமம் அதிகமாக இருந்தது. மக்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதே மிகவும் அருவருப்பாக எண்ணினார்கள். அந்த சமயத்தில் இந்த சிறு சாமுவேல் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதுவும் சணநூல் ஏபோத்தை தரித்து மிகவும் தாழ்மையான ஒரு வஸ்திரத்தை தரித்து அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். தன்னை பற்றி அவனுக்கு என்ன நினைத்திருக்குமோ இதெல்லாம் நினைக்க தோணவே தோணாது. இதுதான் என்னும் உடை போல, இதுதான் நான் இருப்பிடம் போல, தன் தாயை பற்றி எந்தவித நினைப்பும் இல்லாமல் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். இத்தைய போல சாமுவேலை போல நாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நமக்கு தேவனின் சத்தமும் தேவனின் தரிசனமும் நமக்கு கிடைக்கும். இன்று கூட அநேகர் கலங்குவது, எனக்கு தேவனுடைய சத்தம் எனக்குள் கேட்கப்படவில்லையே, தேவனுடைய தரிசனம் எனக்கு வெளிப்படவில்லையே என்று. நாம் சிறு சாமுவேலை போல நாம் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய தரிசனம் நம்மளுக்கு பிரத்யட்சமாக கிடைக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாகமானின் பணிவிடை பெண். இங்கு நாகமான் சீரிய தேசத்தின் மிகப்பெரிய படைத்தலைவனாக இருந்தார். அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தண்டிகள் புறப்பட்டு சிரியா தேசத்தின் தண்டிகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அங்கு ஒரு சிறு பெண்ணை பிடித்து கொண்டு வந்தார்கள். 2 ராஜாக்கள் 5:2. சிரியாவிலிருந்து தண்டிகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த சிறு பெண்ணின் தாய் தகப்பனை குறித்து எந்தவித முன்குறிப்பும் இல்லை வேதாகமத்தில். அவர்கள் இந்த நாகமானினால் சிறிய படைகளினால் அழிக்கப்பட்டு போகின்றார்களா என்று தெரியாது. ஆனாலும் இது ஒரு சிறு பெண் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தார். அவளுக்கு என்ன ஏக்கம் இருந்ததோ எதிர்பார்ப்பு இருந்ததோ தெரியாது. ஆனாலும் இந்த சிறு பெண் தான் நாகமானுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிற பெண்ணாக இருந்தாள். நாகமானின் குஷ்டரோகத்தை பார்த்து சிறுபெண் சொல்லுது, இங்கே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எலிசா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவன் செல்வாரானால் அவர் குஷ்டரோகம் நீங்கி பிழைப்பான் என்று அறிவித்தார்.
அவருடைய கள்ளம் கபடமற்ற உள்ளம். சிறுபிள்ளையை போல நாமும் கூட கள்ளம் கபடமற்ற உள்ளமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாகமானின் படைத்தலைவர்கள் தான் அவருடைய பெற்றோர்களுக்கு என்ன தீங்கு விளைவித்தார்களோ என்று தெரியாது. ஆனால் அதெல்லாம் மனதில் வைக்காமல், அந்த நாகமானின் குஷ்டத்தை குறித்து அறிவுறுக்காமல், நாகமானின் குஷ்டத்தை பற்றி சந்தோஷப்படாமல் அவள் கள்ளங்கபடமின்றி நற்செய்தியை அறிவித்தாள். இவள் இந்த எஜமான் ஆண்டவன் என்னை சுகமாக வேண்டும் என்று ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு இன்னசென்ட் தாட், அதுதான் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. நமக்குள் இந்த கள்ளங்கபடமற்ற தன்மை காணப்படுகிறதா என்று நாம் சோதிக்க வேண்டும். இந்த சிறுபெண்ணின் சத்தத்தை கேட்டு நாகமான் வந்து யோர்தானில் மூழ்கி, எலிசாத்திற்கு தரசியின் வாக்கின்படி யோர்தானில் மூழ்கி 7 தரம் மூழ்கி சொஸ்தமானான். அவன் மாம்சமும் சிறுபிள்ளையை போல் மாறிட்டு பிற்பாடு நாகமான் பெரிய சிறிய படைத்தலைவன். அவன் சொன்னது, இனி இஸ்ரவேலின் தேவனுக்கு மட்டுமே என்று வேறு ஒன்றுக்கும் நான் தலை குனிய மாட்டேன் என்று ஒரு சபதம் செய்து கொண்டு சென்றான். பிரியமானவர்கள், இதுதான் இந்த சிறு பெண் ஒரு பெரிய படைத்தலைவருக்கு நற்செய்தி அறிவித்து ஆண்டவராக யெகோவா தேவனை ஏற்றுக்கொள்ள செய்தார். நாமும் கூட இந்த சிறு பெண்ணை போல கள்ளங்கபடமின்றி நம்முடைய எதிராளிகளுக்கும், நம்மை பயக்கிறவர்களுக்கும், நம்மை விரோதிகளுக்கும் நற்செய்தியை அறிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நற்செய்தியை மட்டுமல்ல, எந்த ஒரு நன்மையான காரியம் நமக்கு தெரிந்து அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் அதை கூட நாம் அறிவிக்க வேண்டும். இந்த சிறு பெண்ணுக்கு ஒரு நன்மையான காரியம் தந்தது. எலிசாத்திற்கு தரிசி குணமாக்குவார். அது யார் கற்றுத்தந்தார்? பெற்றோர்கள் தான் அவளுக்கு கற்றுத்தந்திருக்க வேண்டும். அதை மனதில் நிறுத்து அந்த உண்மையை அவர்களுக்கு அறிவித்த பொழுது ஒரு பெரிதான மாற்றத்தை, சரீர சுகத்தையும் ஆத்ம சுகத்தையும் கண்டு கொண்டார்கள். நாமும் கூட இந்த சிறு பெண்ணை போல நாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதில் தீவிரமாக துணிவுள்ளவராக இருக்க வேண்டும். கள்ளங்கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும். மனதில் எந்தவித ஒரு மனஸ்தாபமோ அவர்களை குறித்து இருக்கவே கூடாது. அவர்கள் நமக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு நாம் விரோதமாக எந்த காரியமும் செய்யாமல் நாம் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த நாகமானியிடம் இருந்த அந்த சிறுபெண்ணை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது மிரியாம். நாம் முதலாம் மிரியாமை நாம் பார்க்கும் பொழுது, மிரியாம் மோசேயின் சகோதரியாக இருந்தார். அவளுக்கு கூட அதிக வயது இருந்திருக்காது. ஏனென்றால் ஆரோன் மோசையை விட 3 வயது மூத்தவர். மிரியாம் அதை விட மூத்தவள் என்றால் இன்னும் ஒரு 3 வயது, மேபி 6 அல்லது 7 வயதாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிறு குழந்தை அவள் 6 வயதாக இருக்கும் பொழுது, மோசே பிறந்த பொழுது அந்த தாய் எவ்வளவு ஒழித்து வைத்து தன் தம்பியை வளர்த்து கொண்டிருந்தாள். அதற்கு மேல் அந்த அழுகை சத்தத்தை கவனிக்க முடியாமல் ஒரு சிறு பெட்டியில், நாணப்பெட்டியில் கீழ் பூசி எப்படி ஒரு நதியருகே வைத்தாள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? யாத்திராமம் 2:3. அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் வைத்தாள். 2:4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோன் குமார்த்தி அந்த இடத்தில் உலா வரும் பொழுது அந்த சிறு தம்பிக்கு என்ன நடந்து விடுமோ என்று தூரத்திலே பார்த்து கொண்டே இருந்தாள். அங்கு பார்வோன் குமார்த்தியின் கையில் தன் தம்பி கிடைக்கப்பட்டான் சொன்ன பொழுது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள். அப்பொழுது அந்த பெட்டியை திறந்த பொழுது பிள்ளை அழுதது. அப்பொழுது அந்த பார்வோன் குமார்த்தி சொன்னால், இது எபிரேய குழந்தைகள் ஒன்று. அது இமீடியட்டாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி சென்று, இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கும்படி எபிரேய தாய்மார்கள் ஒருவரை அழைத்து கொண்டு வரவா என்று கேட்டதற்கு, நீ போய் அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது யாத்திராம் 2:8. அதற்கு பார்வோன்டைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றார். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, 6 வயதுதான். எத்தனை ஒரு அன்பான பொறுப்புணர்ச்சி பாருங்கள். தன் தம்பி கரெக்டாக அந்த பார்வோனின் குமாரத்தின் கையில் தான் வைத்திருக்கிறார்கள், எந்த வித அபாயமும் இல்லை என்று நினைத்திருப்பாள். தூரத்திலிருந்து தமக்கை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவள் உள்ளத்தில் யெகோவா தேவனை நோக்கி பிரார்த்தித்து கொண்டேதான் இருப்பான். ஆண்டவரே, என் தம்பிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவன் நதியிலே அழைத்து செல்லக்கூடாது, யாராவது எடுத்து செல்ல வேண்டும் என்று நிச்சயமாகவே அவள் சிறு பிள்ளைத்தனமான ஒரு ஜெபத்தை சொல்லி கொண்டுதான் இருப்பாள். அந்த ஜெபத்தை கேட்டுதான் பார்வோனின் குமாரத்தி அங்கே நதியோருகே ஸ்நானம் பண்ண வரும் பொழுது கண்டு மோசையை கண்டு எடுத்தாள். அது ஆண்டோடைய சித்தமாகவும் இருந்தது.
இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய என்னவென்றால், இத்தனை காரியம் நடந்த பொழுதும் கூட அந்த சிறு பெண் இந்த காரியங்களை எல்லாம் தன் மனதிலே வைத்துக் கொண்டார். ஏனென்றால் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாமே ஒரு நெருக்கமான குடியிருப்புகள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கிடம் யாருமே தெரியாது. மிரியாமின் தம்பிதான் மோசே, தாய் தான் அவளை பால் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் தெரியாது. அவர்கள் எல்லாம் நினைத்தது, பார்வோன் ஒரு குமாரத்தி ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்தால் இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நதியில் போட்டபடியினால் இவள் பால் கொடுத்து வளர்க்கிறாள் என்று. பிரியமானவர்களே, காரியத்தை மறைக்கும் தன்மை மிரியாமுக்கு இருந்தது, ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தது. நாமும் கூட நம் பிள்ளைகளிடம் வளர்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு எந்த காரியத்தையும் அதிகமாக விளம்பரப்படுத்த விடாதபடி, நம் குடும்ப காரியங்களை விளம்பரப்படுத்த விடாதபடி பொறுப்புணர்ச்சியோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாம் எவ்வாறு வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகளும் நேர்த்தியாக வளரும். இங்கு மிரியாமை பாருங்கள், ஒரு சிறு பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக பொறுப்புணர்ச்சியோடு தன் தம்பிக்கு எந்த தீங்கும் விளைவித்து வரக்கூடாது என்று தன் தம்பியை பற்றிய காரியங்களும் தன் தாயை பற்றிய காரியங்களும் யாரிடமும் கூறாமல் மறைத்து வைத்து பெரியவனாகும் வரைக்கும் அவன் சென்று பார்வோனின் அரண்மனையில் விடப்படும் வரைக்கும் அந்த காரியத்தை யாருக்கும் அறிவியாமல் இருந்தாள். அதற்கு பிற்பாடு கூட அவள் சொல்லியிருப்பாளோ என்று தெரியாது. ஏனென்றால் சொல்லியிருந்தார்கள் என்றால் அங்கு பார்வோனின் காரியக்காரர்கள் வந்து ஏதாவது தீங்கு விளைவித்திருப்பார்கள். பிற்பாடு இந்த மிரியாம் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உருவானாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குழந்தைகளும் பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை போல மிரியாமை போல தீர்க்கதரிசினியாக வர வேண்டும் என்றால் ஒரு கீழ்ப்பிடுதல், தாழ்மை, பொறுப்புணர்ச்சி, மற்றவருடைய காரியங்களை மற்றவர்களுக்கு புறங்கூறாமல் மறைக்காமல் விளத்தில் வைத்துக் கொள்ளும் தன்மை நமக்கு வேண்டும். தேவன் இதற்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்ததாக, நாம் சிறு பிள்ளைகளாகவே இருக்கக்கூடாது. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையாமல் இருப்போம். நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்வோம். சிறு பிள்ளைகளின் காரியம் என்ன, யாராவது ஏதாவது இது நல்லது என்று சொன்னால் உடனே நம்பிவிடும், அதை செய்வார்கள். இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த காரியம் நல்ல காரியம் நடக்கும் என்றால் உடனே செய்வார்கள். நாமும் கூட அநேக தரங்களில் இந்த சிறு பிள்ளைகளை போல இருந்தோம். அதைதான் சொல்லுகிறார்கள் கலாத்தியர் 4:3. அப்படி நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். கொலோசியர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்ததுண்டானால் இந்திய உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனையின்படியும் போதலின்படியும் நடந்து தொடாதே ருசி பாராதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய முதிர்ச்சியற்று சிறு பிள்ளைகளை போலே இருப்பதற்கு தேவன் விரும்புகிறவர் அல்ல. நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது ஏற்ற காலத்தில் அது வளர்ந்து நடந்து படித்து பெரியவனாகி சாதிக்க வேண்டும் தான் நினைப்போம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை மனுஷனை பற்றி முதிர்ச்சியற்ற நிலைமை இருந்தாலும் கூட நாம் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நாம் வெளிப்புற சரீர வளர்ச்சியை தான் கவனித்துக் கொண்டிருந்தோம். ஆகையால் இந்த உலக வழிபாடுத்தின்படி அநேக ஜோசியம் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, நாள் நட்சத்திரம் பார்ப்பது போன்ற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். காரணம், மற்றவர்கள் சொல்லித் தருவார்கள், இந்த காரியம் இந்த நேரத்தில் நீ குறித்து செய்தால்தான், நல்ல நேரத்தில் செய்தால்தான் வாழ்க்கை நல்லபடியாக முடிக்கும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது திருமண பத்திரிகை எடுத்து பாருங்கள். கல்யாணம் நேரம் எவ்வளவு எப்படி என்றால் 10 to 11 மணிக்குள், 6 to 7 மணிக்குள். ஏன் அந்த குள்? அந்த பிற்பாடு நீங்கள் அந்த நாள் நட்சத்திரம் பார்த்தீர்கள் என்றால் அதெல்லாம் விக்கிரக வழிபாடுக்கூடியது. ஆகையால் கிறிஸ்தவர்கள் கூட நாம் முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல், சிறு குழந்தைகளை போல் இல்லாமல், நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவர்களாக வளருவதற்கு இந்த உலக கற்பனைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் நான் உடன்படவே கூடாது. எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். மிரியாமை பாருங்கள், கர்த்தர் அவளோடு இருக்கிறார் என் கேட்பார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் அந்த தூரத்திலே இன்று தமக்கை கவனித்துக் கொண்டே இருந்தார். எவ்வளவு நேரம் அங்கு நின்று கொண்டிருந்தாள் என்பது கூட தெரியாது. ஆனால் தன் தம்பிக்கு என்ன நேர்ந்துவிடக்கூடாது என்று கால் கடுக்க நின்று கொண்டே இருந்து அவன் ஒரு முக்கியமான ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்கப்படும் வரைக்கும், தன் தாயை கூட்டி வந்து விடுவரைக்கும் அவளுடைய பொறுப்புணர்ச்சி மிகுந்திருந்தது. பிரியமானவர்கள், நாமும் கூட இந்த மிரியாமை போல நாம் முதிர்ச்சி உள்ளவர்களாக, பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். ஏனி தோணா என்று மற்றவர்கள் சொல்வதை போல நடந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பைபிளை எடுத்துக்கொண்டு செல்வது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று.
ஆகையால் இந்த உலக வழிபாடுகளுக்கு சிறு பிள்ளைத்தனமான உலக வழிபாடுகளை விட்டு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நீங்கள் சிறு பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் உணவு என்றால் அது பால் தான். அதிகமாக அதை குடித்துதான் வளரும். அது எந்தவித திட ஆகாரத்தையும் அதனால் செரிக்க முடியாது, அதை உண்ண முடியாது. அதை அதிகமாக வாஞ்சித்து அந்த எந்த அளவுக்கு அதை குடித்து வளருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உடல் பருமன் பெற்றும். அதே போல நாமும் கிறிஸ்தவர்களாகிய ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்தின் மேல் நாட்டமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் நாம் சிறு பிள்ளைகளை போல நடந்து கொள்ளலாம். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கடங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். பிரியமானவர்களே, சிறு பிள்ளையை போல பாலை வாஞ்சிப்பது போல நாம் தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாஞ்சித்து அதை நேசிக்கிறோமா? அநேகத்தரங்களில் நாம் சிறு பிள்ளைத்தனமான மூட நம்பிக்கையில் நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆனால் சிறு பிள்ளையை போல தெய்வ வசனமாகிய ஞானப்பாலின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்போம். ஜாக்கிரதை பெருமானவர்களே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நம்பிக்கையாயிரும். நாம் வளர வேண்டும், ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமும் நாம் வளர்ந்து செழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரயோஜனப்பட முடியும். எப்பொழுதும் சிறுபிள்ளையாக இருந்தால், ஒரு 10 வயதானாலும் தவழ்ந்து கொண்டே இருந்தால் யாருக்கு பிரியம்? ஆகியால் நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு முதிர்ச்சியற்ற நிலைமையை விட்டு நீங்கி தேவனுடைய சமூகத்தில் வளரும்படியாக ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக படித்து நேசித்து அதை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அடுத்தது, நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதுதான் முக்கியம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு. அதை குறித்து தேவன் கூறுகிறார் மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். நாம் மனம் திரும்ப வேண்டும். எப்படி என்றால், மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல தாழ்த்தாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். நாம் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் ஊழியக்காரியாக இருந்தாலும் நாம் மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. இந்த சிறு பிள்ளையை போல ஆக வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் பழைய காரியங்களெல்லாம் முற்றிலுமாக மறந்து புதிய காரியங்களை பற்றி கொள்ளுகிற ஒரு குணம். சிறு பிள்ளைகளுக்கு அப்படிதான். அது நேற்று என்ன செய்தோமோ என்பதை அதிகமாக மறந்து விடுவார்கள். நாமும் கூட பழைய காரியங்களெல்லாம் சிறு பிள்ளையை போல மறந்து விட வேண்டும். புதிதான காரியங்களை வாஞ்சித்து பெற்றுக்கொள்வதில் ஆவஞ்சியாக இருப்பார்கள். நாமும் கூட நாம் மனம் திரும்பும் பொழுது சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற மக்களாக இருப்போம். அப்படி நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் அதிகமாக நாட்டம் கொள்வோம். அதை நாம் வாஞ்சித்து தேடுவோம். மேலும் தன்னை தாழ்த்துகிறவன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். தாழ்மை நமக்குள் காணப்படுகிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, கிறிஸ்துவனுக்கு வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம் தாழ்மை இல்லாமல் எப்பொழுதும் தன்னை பற்றி நாம் பெரியவராக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்தில் வளர முடியாது. நாம் பெருமிதம் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு எந்த காரியத்தையும் அறிவிக்க மாட்டார். ஆகையால் நாம் சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி தாழ்த்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. மேலும் நாம் சிறு பிள்ளைகளை அற்பமாக எண்ணக்கூடாது. மத்தேயு 18:10 இந்த சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாம் சிறு பிள்ளையை வளர்க்கும் பொழுது அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. சிறு பிள்ளைதானே என்று நமக்கு வாய்க்கு வந்த பிரகாரம் அவர்களை திட்டக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது. என்னுடைய குழந்தைதான், நான் என்னவென்றாலும் செய்வேன் என்று முரட்டுத்தனமாக அடித்து அந்த பிள்ளையின் பிஞ்சு மனதில் ஒரு வெறுப்பை வளர்க்கவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நாம் சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அது நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குடைய தேவதூதர்கள் எப்பொழுதும் பிதாவின் முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிதாவாகிய தேவதான் ஒவ்வொருக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து வளர்க்க சொல்கிறார். ஆகையால் யாரையும் சிறு பிள்ளையை அலட்சியம் பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது, அவர்களை இலக்காரமாக பேசக்கூடாது, கேவலப்படுத்தி அவர்களை பேசக்கூடாது. அவருடைய நடை உடை பாவனை பற்றியோ இல்லை அவருடைய உருவத் தோற்றத்தை பற்றியோ அவருடைய கலரை பற்றியோ எதுவுமே குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு சிறு குழந்தையும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தையும் கூட
நமக்கு பிரியமில்லாத தோற்றத்தில் இருக்கும் பொழுதும் கூட நம்ம அவர்களை வெறுக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய தேவதூதர்கள் எப்பொழுதும் முகத்தை தரிசித்துக் கொண்டு அவருடைய சின்ன ஃபீலிங், அவர்கள் சிறிவாக இருப்பதனாலே அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது, பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். அம்மா அப்பா அடித்தாலும் பெரியவர்கள் அடித்தாலும் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படும். அதில் தேவனுக்கு பிரியமனாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அதனால்தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஆகையால் நாம் அந்த சிறியவரின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 18:14, விதமாக இந்த சிறியில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கூட பரலோக ராஜ்யம் கூட சிறு பிள்ளைகளை போல இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். நாமும் கூட சிறு பிள்ளையை போல தேவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்த வேண்டும். அவர்களைப் போல கள்ளங்கபடமற்ற உள்ளத்தோடு அவர்களைப் போல மற்றவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல நாம் பொறுப்புணர்ச்சி முக்கியவர்களாக, அவர்கள் தன் நேசிக்கிறவர்களாக, தன் தம்பிக்கு எந்த நேரிடாலும் என்று அதிக நேசத்தோடு அங்கு நின்றது போல பாச உணர்ச்சியில் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். இங்கிலீஷ்மான பிதாவே, சிறு பிள்ளைகள் என்ற காரியத்தில் சில காரியங்களை சற்று சிந்தித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தன்னை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளையை போல எங்களை தாழ்த்தி மண்டை வர கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுவோம். சிறு சாமுவேலை போல ஆண்டவரே, சணநூல் லேபோத்தை தரித்தவனாக தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தாவே, இந்த சிறு சாமுவேலுக்கு எந்தவித உடையை பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை. கர்த்தாவே, அதே போல நாங்கள் நமக்கு பணிவிடை செய்து ஒரு ஊழியக்காரராக மாறி தீர்க்கதரிசியாக மாற எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் அந்த நாகமானுக்கு நற்செய்தி அறிவித்தாள். கர்த்தாவே, அவன் சரீர சுகம் மட்டுமல்ல ஆத்தும ரட்சிப்பையும் கண்டுகொண்டதற்காக ஸ்தோத்திரம். அதே போல் நாங்களும் எந்தவித மற்றவர்களுக்கு விரோதமான எண்ணம் இல்லாமல் நற்செய்தி அறிக்கிற மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மிரியாமை போல ஆண்டவரை எனக்கு கொடுத்த காரியத்தில் பொறுப்புணர்ச்சியாக நடந்து கொண்டு அந்த காரியத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாதபடி நாங்கள் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சிறு பிள்ளையை போல அலட்சியம் பண்ணாமல் எந்த சிறு குழந்தையும் எங்களை சுற்றியுள்ள குழந்தைகள் மட்டுமல்ல எங்கள் குழந்தைகளையும் பள்ளிக்கூடங்களில் வளர்க்கிற பிள்ளைகளையும் நாங்கள் அலட்சியப்படாத அவருடைய உருவத்தை கண்டோ, தோட்டத்தை கண்டோ, உடையை கண்டோ, அவருடைய ஏழ்மையை கண்டோ அலட்சியப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிடும். ஒரு தாழ்மையின் சுபாவத்தை தர வேண்டும் என்று கெஞ்சிடும். எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.